என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஜபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் திரளாய் உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்கு நடுவிலே தான் அந்த பெண் உட்கார்ந்து இருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறாரு. இயேசு அந்த பெண்ணை கண்டார். கூனியாக இருக்கிறவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது அவள் கூன் விழுந்தவர்கள் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. எழும்பி நிற்கும் பொழுதுதான் அவள் கூன் விழுந்தவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியும். அந்த பெண் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவள் இப்படி பாதிக்கப்பட்டவள் என்று யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை கண்டார் என்பதாக. அவர் காண்கிற ஒரு தேவன், நம்மை காண்கிற ஒரு தேவன், நம்முடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன், பாதிக்கப்பட்டிருக்கிற நம்மை காண்கிற ஒரு தேவன். அந்த கூட்டத்திற்கு நடுவிலும் பாதிக்கப்பட்டோடு நிலைமையிலிருந்து அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து கண்டார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. இயேசுடைய கண்கள் பாசத்தோடு உங்களை நோக்கி பார்க்கிறது. பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. அவர் நம்மை காண்கிற ஒரு தேவன். வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சாராள் என்று சொல்லக்கூடிய கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பம் இருந்தது. அங்கே ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண்ணும் இருந்தாள். அவள் அந்த குடும்பத்திலே அந்த ஒரு சில காரணங்கள் நிமித்தமாய் மிகவும் நெருக்கப்பட்டாள். அவளை நேசிக்க, அன்பு காட்ட, புரிந்து கொள்ள யாருமற்ற நிலைமையில் அவள் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில், இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, இந்த வீட்டில் எனக்கு அன்பு இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, நான் ஏன் இந்த வீட்டில் இருக்க வேண்டும்? அவள் அசட்டை பண்ணின காரியம் அவளுடைய சுபாவத்தை உணர்ந்து கொள்ளாதபடி மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை, நான் ஏன் இந்த வீட்டில் இருக்க வேண்டும், எங்காவது நான் போகட்டும் என்று வீட்டை விட்டவள் வெளியேறிவிட்டாள். வனாந்தரத்திலே அவள் போய்கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்தரம் என்பது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். இந்த நாட்களில் வனாந்தரத்தை கடந்துதான் குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் அவள் நடந்து போய்கொண்டிருக்கிறாள். அவள் வெளியேறின பிறகுதான் யோசிக்கிறாள், நான் எங்கு போவது, யாரிடத்தில் போவது, யார் எனக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று உள்ளத்தில் ஒரு வேதனை. வீட்டை விட்டு வெளியேறி வந்து விட்டாள். அடுத்து என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் ஒரு கர்ப்பஸ்திரீ என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவளுடைய கர்ப்பத்திலே குழந்தை. அந்த கர்ப்பம் அடைந்த நிலைமையில் தனியாக இந்த வனாந்தரத்தில் நடந்து போகிறாள். அழுது கொண்டே அவள் போயிருக்க வேண்டும். இந்த வீட்டில் என்னை புரிந்து கொள்ள, நேசிக்க யாரும் இல்லை. அடுத்து எங்கு போவதென்றும் எனக்கு தெரியவில்லை. எனக்கு யார் இருக்கிறார்கள், யார் எனக்கு ஆதரவு கொடுப்பார்கள், யாரிடத்தில் நான் போவேன், என் வேதனைகளை யார் புரிந்து கொள்ளுவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு அழுது கொண்டே அவள் சென்றிருக்க வேண்டும். அந்த வனாந்தரத்தில் தனிமையாய் அழுது கொண்டே போகும் பொழுது திடீரென்று ஒரு அன்பான குரல் கேட்கிறது. சாராயின் அடிமை பெண்ணாய் இருக்கிற ஆகாரே, பெயர் சொல்லி அவளை அழைக்கிற ஒரு சத்தம். நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய் என்று பாசத்தோடு அழைத்து விசாரிக்கிற ஒரு சத்தத்தை கேட்டாள். அவள் சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். வனாந்தரத்தில் யாரும் இல்லை. ஆள் நடமாட்டத்தை காண முடியவில்லை. தனிமையாக இந்த வனாந்தரத்தில் நான் போகிறேன். யாரோ என்னை பெயர் சொல்லி பாசத்தோடு அழைக்கிறார்கள் என்று நோக்கி பார்த்தால் ஒரு மனிதரை காண முடியவில்லை. அப்பொழுது தேவன் தன்னை அழைப்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். நீ திரும்பி போ,
உன் வீட்டிற்கு திரும்பி போ, உன் வீட்டில் போய் அடங்கி இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆறுதலாக அவளோடு பேசுகிறார். அவருடைய உள்ளத்தில் இந்த துக்கம் மாறிவிட்டது. என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் என்னை புரிந்து கொள்ளுகிறவர், என்னை நேசிக்க யாருமில்லை என்று நான் எண்ணினேன். ஆனால் ஆண்டவர் என் மீது இவ்வளவு அன்பு கூர்ந்தாரே என்று அவருடைய உள்ளத்தில் இந்த துக்கம் மாறுகிறது, அந்த வேதனை நீங்குகிறது, அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அப்பொழுது ஆண்டவருக்கு அவள் அழகான ஒரு பெயரை சூட்டுகிறாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. என்னை காண்கிற அந்த ஆண்டவரை நானும் இந்த இடத்தில் கண்டேன், அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், நானும் அவரை கண்டேன். அவர் என் துக்கத்தை மாற்றிவிட்டார், என் வேதனைகளை மாற்றிவிட்டார், என்னுடைய உள்ளத்தில் இந்த காயங்களை மாற்றிவிட்டார். அந்த ஆண்டவரை என் கண்கள் கண்டதே என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என் ஆண்டவருக்கு பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். மனிதர்களின் வேதனை காணவில்லை, என் வீட்டில் இருந்தவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. நான் ஒரு அனாதையை போல எங்கு நான் போவதென்று கலங்கி கொண்டிருந்தேன். என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொண்டேன். அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டினாள், நீர் என்னை காண்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரத்தின் பாதையிலே நீங்கள் போய்க் கொண்டிருக்கலாம். என் கணவர் கூட என்னை புரிந்து கொள்ளுவது இல்லை, என் மனைவி கூட என்னை விளங்கி கொள்ளுவது இல்லை, என் பெற்றோர் கூட என்னையே குறை சொல்லி குற்றம் பிடித்து வேதனைப்படுத்துகிறார்கள், என் பிள்ளைகள் கூட எனக்கு உதவி செய்வது இல்லை. ஒரு அனாதையை போல நான் மாற்றப்பட்டு விட்டேனே. நான் எங்கு போவது, யாரிடத்தில் போவது, எங்கு எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எங்கு எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும்? ஐயோ, என் வேதனைகளை புரிந்து கொள்ள யார் இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட ஒரு மன வேதனையோடு ஒரு வனாந்தர பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வேதனையின் பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். உங்களை காண்கிற ஒரு தேவன் உண்டு, உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, உங்களை பாசத்தோடு விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களோடு தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய வேதனைகளை காண்கிற ஒரு ஆண்டவர், உடைய வேதனைகளை காண்கிற ஒரு ஆண்டவர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, மோசே என்ற ஒரு மனிதனை தேடி ஆண்டவர் இறங்கி வருகிறார். வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமுள்ள தேவன் மோசே என்ற ஒரு மனிதன், அந்த மனிதனை சந்திக்க அவர் இறங்கி வருகிறார். ஆண்டவர் வந்து அவனோடு பேசுகிறார். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். எகிப்து தேசத்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் கண்டேன், அவள் படுகிற உபத்திரவங்கள் பாடுகளை நான் கண்டேன், அவளை நான் விடுதலையாக்கும்படி இறங்கினேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்கள் மிகுந்த நெருக்கத்தை வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். என்றைக்கு எங்களுடைய துக்கம் மாறும், இந்த அடிமதனத்தொன்று விடுதலை கிடைக்கும் என்று கலங்கி நின்றார்கள். ஆண்டவர் மனம் இறங்கினார். மோசையை ஆண்டவர் வந்து சந்தித்து, என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் கண்டேன், நீ வாவளை விடுதலை ஆக்கட்டும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். உபத்திரவத்திற்கு நடுவில் இருக்கிறீர்களா? உங்களுடைய வீட்டிற்குள்ளே உபத்திரவம், வேலை செய்கிற இடத்தில் உபத்திரவம், வாழ்கிற இடத்தில் உபத்திரவம், மனிதர்களால் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த உபத்திரவத்தில் வாழ்வதை விட மரித்து விட்டால் நல்லது என்று அடிக்கடி மனம் சோர்ந்து போன நிலைமையில் கலங்குகிறீர்களாம். உங்களுடைய உபத்திரவத்தை காண்கிற ஒரு தேவன் உண்டு. என்றைக்கும் அந்த உபத்திரவத்தில் ஆண்டவர் உங்களை வைக்கப் போவதில்லை. அந்த உபத்திரவத்தில் இந்த விடுதலையாக்கு உங்களை மகிழச் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை துக்கப்படுத்துகிற அந்த உபத்திரவத்தில் இந்த விடுதலை ஆக்கி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தை காண்கிற ஒரு தேவன். அது மாத்திரம் அல்ல, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு பெரிய ராஜா. அவர் வியாதிப்பட்டு மரண படுக்கையிலானார். ஒரு தேசத்தின் ராஜா வியாதிப்பட்டு விட்டால் அந்த தேசம் எங்கும் இருக்கிற பிரபலமான வைத்தியர்கள் வரவழைக்கப்படுவார்களே. எல்லாரும் வந்து வைத்தியம் செய்து பார்த்தார்கள். ராஜாவிற்கு சுகம் உண்டாகவில்லை.
வியாதியின் வேதனை ஒரு பக்கம், மரணம் அவரை நெருங்கி கொண்டிருந்தபடியால் அந்த மரண வேதனை ஒரு பக்கம். வேதம் சொல்லுகிறது, மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுதார். அவர் ஆண்டவருடைய பாதபடியில் மிகவும் அழுதார். ஆண்டவரை நோக்கி அவர் கண்ணீர் விட்டு அந்த படுக்கையில் இருந்து கொண்டு கதறினார். வியாதியின் வேதனை ஒரு பக்கம் என்னை அழுத்துகிறது, மரணம் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் கண்ணீர் விட்டு கதறினார். அவர் அழுது அப்படி கதறி ஜெபித்த பொழுது என்ன நடந்தது? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது தேவனுடைய கண்ணீரை கண்டார். 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி அவருடைய வியாதி படுக்கையை மாற்றுகிறார். அந்த மரண படுக்கையை மாற்றுகிறார். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தவரை மகிழ பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து போய்கொண்டிருக்கலாம். மனுஷர்களால் வந்த நிந்தைகள் நிமித்தம், நெருக்கங்களின் நிமித்தம், அல்லது சரீரத்தில் ஒரு வியாதியின் நிமித்தம், ஒரு வேதனை நிமித்தம் கண்ணீரோடு நீங்கள் நாட்களை கழித்து கொண்டிருக்கலாம். அவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அற்புதம் செய்கிற ஒரு தேவன், உங்களுடைய கண்ணீரை மாற்றி உங்களை மகிழ பண்ணுவதற்காக ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவன். அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை காண்கிற ஒரு தேவன். உங்களுடைய வேதனைகளை, உங்களுடைய உபத்திரவங்களை, உங்களுடைய கண்ணீரை அவர் காண்கிற ஒரு தேவன். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் நம்முடைய முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது மனிதர்களால் பார்க்க முடியாது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதற்கு முன்பாக, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு முன்பாக அவர் உங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆண்டவர் இருதயத்தை சோதித்தறிகிற தேவன் என்பதாக வேதம் சொல்லுகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கிற தேவன். இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? இயேசுதான் மனுஷனுடைய இருதயத்தில் இருப்பதை அறிந்த தேவன் என்று யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்தவுடன் அவன் இருதயம் இப்படிப்பட்டது என்பதை இயேசு அறிந்து கொண்டார். ஆகவே மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று இயேசுவை சொல்லுகிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசித்தால், இந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், மேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். இவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும். இந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து இப்படிப்பட்ட பாவங்கள் புறப்பட்டு வருகிறது. பெருமை, பொறாமை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், சண்டைகள், பகைகள், இப்படிப்பட்ட பாவ சுபாவங்கள் புறப்பட்டு வந்து மனிதனை தீட்டுப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறது வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே நான் இயேசு இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆண்டவர் பார்க்கிறார். திருக்குள்ள அந்த இருதயத்தை எனக்கு தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அவர் நம்முடைய பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை, உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன் ஆண்டவர் அப்படி கேட்கிறார்? அதுதான் பாவம் நிறைந்தது, அதுதான் திருக்கொள்ளது. அந்த இருதயத்தை நான் புது இருதயமாய் மாற்றுகிறேன். அந்த இருதயத்தில் இருக்கிற பாவங்களை நான் மாற்றி என்னுடைய இரத்தத்தினால் உன் இருதயத்தை கழுவி உனக்கு ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தருகிறேன். உன் இருதயத்தை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவர் சகலத்தையும் அறிந்தவர். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் உண்டு. ஒரு சமயம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு தாயார் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த தாயார் தன்னுடைய மகளுக்குடைய திருமண காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அந்த ஊழியக்காரிடத்திலே கேட்டுக்கொண்டு, என் மகளுக்காக ஜெபம் செய்யுங்க, அவளுக்கு திருமண காரியம் நடக்க வேண்டும், எவ்வளோ நாங்கள் பிரயாசப்படுகிறோம், இன்னும் வாய்க்கவில்லை, ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார்கள். சரியம்மா, நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று அவர் ஜெபிக்க கண்களை மூடினார். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தவர் கண்ணை திறந்து சொன்னார், உங்கள் மகளுக்குத்தான் திருமணம் முடிந்து விட்டதே,
பின் எதற்கு என்னை ஜெபம் பண்ண சொல்லுகிறீர்கள் என்பதாக கேட்டார். அந்த தாயார் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஐயா, என்ன சொல்லுகிறீர்கள்? என் மகள் படித்து முடித்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாள். இன்னும் அவளுக்கு திருமணமாகவில்லை. நாங்களும் சில வருஷமாய் பிரயாசப்படுகிறோம். இன்னும் திருமண காரியம் நடக்கவில்லை. அதற்குத்தானே ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஊழியக்காரர் சொன்னார், நான் சொல்லவில்லை, இயேசு எனக்கு சொல்லுகிறார் இந்த மகளுக்கு திருமணம் முடிந்து விட்டது என்பதாக. இந்த தாயார் ஆள ஆரம்பித்தார்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, எப்படி நீங்கள் அப்படி சொல்ல முடியும் என்று ஆள ஆரம்பித்தார்கள். அந்த ஊழியக்காரர் அமைதியாய் சொன்னார், உங்களுடைய மகளை கேளுங்கள் என்பதாக அவர் கை நீட்டினார். அந்த தாயார் அப்போதான் மகளை திரும்பி பார்த்தபோது அவள் தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். அப்போதான் ஒரு ரகசியம் வெளிப்பட்டது. பெற்றோருக்கே தெரியாமல், வீட்டுக்கே தெரியாமல் அவள் ஒரு வாலிபனை நேசித்து ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் சில மாதங்களுக்கு முன்பாக திருமணமே செய்து கொண்டு அவள் ஒரு குடும்பம் நடத்தி கொண்டே இருக்கிறாள். வீட்டிலிருந்து நல்ல பிள்ளை போல ஆபீஸுக்கு புறப்பட்டு போவாள். மாலையிலே நல்ல பிள்ளை போல வந்து விடுவாள். ஆனால் ரகசியமாய் அவள் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தது பெற்றோருக்கே தெரியாது. இதுவரைக்கும் பெற்றோர், உறவினர்கள் எல்லாரையும் அவள் ஏமாற்றி விட்டாள். ஆனால் இயேசுவை ஏமாற்ற முடியவில்லை. அவர் இருதயத்தை கூட அறிந்தவர், ரகசியங்களை அறிந்தவர், நம்முடைய நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் அவருக்கு தெரியும், அந்தரங்கங்கள் அவருக்கு தெரியும், நீங்கள் செய்கிற பாவங்கள் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் மன்னியும் என்று வரும் பொழுது ஆண்டவர் இறங்கி அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். பாவத்தை மூடி மூடி மறைத்து ஏமாற்றுகிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. அவர் சகல ரகசியங்களையும் அறிந்தவர். உன் கண்ணின் பார்வை ஆண்டவர் அறிவார், உன் சிந்தனைகளை ஆண்டவர் அறிவார், எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆகவே அந்த பாவங்களை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தன் செய்தியின் மூலம் உங்களோடு பேசி இருக்கிறார். இல்லை, இது உங்களுக்கான தெய்வ செய்தி. ஆண்டவரே நேரடியாக அவங்கள்ட்ட பேசி இருக்கிறார். அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு பாவம் தான் உங்களுடைய பிரச்சனை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தருவார். என்ன பாவம்? மதுபானமா, சூதாட்டமா, போதை வஸ்துகளா, கோபமா, எரிச்சலா, வைராக்கியமா, ஏதோ ஒரு பாவ குணம் தப்புன்னு தெரியுது, மாற்றிக்கொள்ள முடியலை. நீங்கள் உங்களை மாற்ற முடியாது, ஆனால் இயேசு உங்களை மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போகிறோம். எந்த பகுதியில் உங்களுக்கு மாற்றம் வேணும், விடுதலை வேணும், நீங்கள் முதல்ல அதை தீர்மானிக்கணும். எனக்கு இந்த பாவம், இந்த ரகசிய பாவம், இது யார்கிட்டையும் சொல்ல முடியாது, என்னை பாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும். இப்போ ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவார். விடுதலை வேண்டுன்றவங்க முழங்கால் படியிடுங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே இந்த பாவம், பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், அதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இந்த சகோதரனை பாரும், இந்த சகோதரியை பாரும், எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும். இந்த பாவம் என்னை அடிமையாக்கி வச்சிருக்குது, இந்த பாவ பழக்கம், பாவ சுபாவம், பாவ குணம், ஐயோ என்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்துகிறது. இயேசுவே விடுதலை தாரும். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கும். என் பாவ குணத்தை மாற்றும். எனக்கு ஒரு விடுதலையும் பரிசுத்தமும் வரட்டும் என்று யார் யார் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாலிப தம்பிக்காக, வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவ சுபாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில்.
ஒரு பரிசுத்தம் தெய்வீக சுபாவம் அவளுக்குள்ளே வரட்டும். அந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். அந்த அசுத்த சிந்தனைகளையும் அசுத்தமான பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும், நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்று முதல் ஒரு பரிசுத்த சிந்தையும் பரிசுத்த எண்ணமும் அவளுக்குள்ளே வரட்டும். இனி எந்த பாவத்தை செய்யாதபடி பரிசுத்தத்திலே காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பாவத்தை அறிக்கையிட்டு செய்துட்டாங்க. என்னென்ன ஆசீர்வாதத்துக்கு இந்த பாவம் தடையா இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகட்டும். அவளுக்கு நல்ல சுகத்தை கொடும். அவளுடைய படிப்பில் ஆசீர்வதித்த உயர்த்தும். காரியங்களை வாய்க்க பண்ணும். அவளுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆசீர்வதியும். அவளை துக்கப்படுத்துகிற போராட்டங்கள் நீங்கி வெற்றியும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.